இதை கொடுத்தாதான் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய நிவாரணங்கள்லாம் வரும். புரியுதா இல்லையா? யாரும் பேசாதீங்க. நாங்க நிவாரணம் கேட்கல சார், கேட்கறோம்னு வச்சுட்டு நீங்க நிவாரணத்துக்கு இல்ல அவங்க சொல்றாங்க நிவாரணம் கேட்கல. கும்பகோணம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் சிலருக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சிலருக்கும் இடையே சாதாரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பிரச்சனை நீடித்து வந்துள்ளது. இந்த சூழலில் 2 வாரங்களுக்கு முன்பு 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலின் போது 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் தன்னை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆபாசமாக திட்டியதாக ஆசிரியர்களிடம் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து அந்த ஆசிரியர் 11ஆம் வகுப்பு மாணவர்களை கண்டித்ததாக தெரிகிறது. இதனால் அந்த மாணவர் மீது 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கோபத்துடன் இருந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சிலரை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேர் சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தலையில் பலமாக தாக்கப்பட்டதில் அங்கேயே சுருண்டு விழுந்துள்ளார். அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் பின்னர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரின் உறவினர்கள் மாணவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் செல்ல விடாமல் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளி மாணவரை தாக்கியவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே மாணவரை தாக்கிய வழக்கில் காவல்துறையினர் 15 மாணவர்களை கைது செய்து தஞ்சை இளஞ்சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் தஞ்சை கூர்நோக்கு இல்லத்தில் சேர்த்துள்ளனர். இவர்கள் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். படிக்கும் மாணவர்கள் இதுபோல அடிதடியில் ஈடுபட்டு அதனால் ஒருவர் கொலை செய்யப்பட்டு 15 பேர் சிறைக்கு சென்றுள்ளது தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. +2 முடித்துவிட்டு தங்கள் மகனை கல்லூரிக்கு அனுப்பி வைக்க காத்திருந்த பெற்றோரின் கனவுகள் சிதைந்து அவர்களை கண்ணீரில் தள்ளியிருக்கிறது இந்த சம்பவம். அதே போல தங்கள் பிள்ளைகள் படித்து தங்களை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்த அந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் இதுபோன்று கும்பல் மனப்பான்மையில் அடிதடியில் ஈடுபட்டு தங்கள் வாழ்க்கையை தொலைத்திருப்பதை எண்ணி கதறிக் கொண்டிருக்கிறார்கள். படிக்கும் பிள்ளைகளின் மனதில் இந்த அளவுக்கு வன்முறை பதிந்திருப்பது அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது.